இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாளிலே நற்செய்தியின் வழியாக என்ன பேச விரும்புகிறார் என்றால், அழிந்து போகும் உணவிற்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், அழியா உணவுக்காக நீங்கள் உழையுங்கள் என்பது அதனுடைய பொருள்படுகிறது. எனவே அழிந்து போகக்கூடிய உணவு என்ன என்றால், இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை தேடி மக்கள் செல்லும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே செய்தி, நீங்கள் நான் செய்த அடையாளங்களை கண்டு அற்புதங்களை கண்டு வரவில்லை, மாறாக வயிறார உண்டதனால் உணவுக்காக என்னை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே அப்பேற்பட்ட அந்த அழிந்து போகக்கூடிய உணவு என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அழியாத உணவு என்றால் என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகம், அதாவது விண்ணும் மண்ணும் அழிந்து போனாலும் என் வார்த்தையோ சிற்றெழுத்தோ புள்ளியோ அழியாது என சொல்லுகிறார். அப்ப இதிலிருந்தே நாம் உண்மையான வாழ்வு தரக்கூடிய உணவு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு பாலைவனத்தில் சோதிக்கப்படும் போது சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார் என சொல்லப்படுகிறது. இன்று 2 சொற்களை பார்க்க வேண்டும். ஒன்று மனித சொற்கள், இன்னொன்று இறைவனுடைய சொற்கள். மனிதனுடைய சொற்கள் தற்காலிக இன்பத்தை தருகிறது, ஆனால் சிலர் அதை நிரந்தர துன்பமாகவும் மாற்றிக்கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவுடைய வார்த்தை நம்முடைய நிரந்தர துன்பத்தை கூட தற்காலிகமாக மாற்றி அழித்துவிடும். நம்மை ஒரு நிரந்தர ஒரு நிலைக்கு அது மாற்றிவிடும். இப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் அழிந்து போகக்கூடிய மனிதனுடைய வார்த்தையை நம் மனதிற்குள் வைத்து கொண்டு நாம் கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறோமா, இல்லை இறைவன் கொடுத்த இறை வார்த்தையை நமக்குள் ஏற்றுக்கொண்டு நாம் அழியாத நிலைக்கு உயர்த்தப்படுகிறோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, பலர் பலவற்றை பேசத்தான் செய்வார்கள், எல்லாவற்றுக்கும் செவி கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. ஒரு கொத்தனார் வேலை பார்க்கிறவங்கள்ட்ட ஒரு கட்டடம் கட்டுங்கன்னு சொல்லலாம். அவரை கொண்டு கம்ப்யூட்டர்ல எனக்கு பிரச்சனையா இருக்கு, அதை கொஞ்சம் ரிப்பேர் பாருங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, சிமெண்டையும் சாந்து சட்டையும் எடுத்து கொண்டாந்து 50 கம்ப்யூட்டரையும் பூசி வச்சுட்டு தான் போக முடியும். அதே போலதான் நமக்கு என்ன சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். துன்பமா, துயரமா, இன்னலா, இடுக்கனா, உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் இறை வார்த்தை உயிர் கொடுக்கும். நம்ம துன்பப்படுற நேரத்தில், துயரப்படுற நேரத்தில் யாரிடம் ஆறுதல் தேடி செல்கிறோம்? ஒரு நிலையான உணவிடம் போகிறோமா, நிலையற்ற உணவுக்கு செல்கிறோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அவருடைய உடலை நாம் பார்க்க வேண்டும். ஒரு நற்கருணை என்றால் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்கருணை என்றால் என்ன? சோதனைகளை வென்றவர், சாதித்தவர், வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை தூக்கி எறிந்தவர், தன்னை துன்புறுத்துவோருக்காக வேண்டியவர், தன்னிடம் கேட்பவருக்கெல்லாம் கொடுப்பவர், தன்னை காட்டி கொடுக்க இருக்கிறான் என யூதாசு தெரிந்த பிறகும் தன்னுடனே அவரை வைத்திருந்தவர், பேதுரு தன்னை மறுதலிக்க போகிறார் என தெரிந்திருந்தும் அவரையும் தன்னுடன் வைத்திருந்தார், தன்னை விட்டு அனைத்து சீடர்களும் போகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களை உடன் வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான இறைவன், சாவை வென்ற இறைவன், அவமானத்தின் உச்சத்தில் அவரை தள்ளினாலும் அனைவரையும் மன்னித்த இறைவனது உடலைத்தான் நாம் நற்கருணையாக திருப்பலின் வழியாக நாம் உட்கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாக்கை நீட்டி நாம் நன்மையை வாங்குகிறோம், ஆனால் பிறரை மன்னித்த இறைவன், பிறரை பற்றி பழி சொற்கள் சொல்லாத இறைவனுடைய உடலை பெறக்கூடிய நாம் பிறரை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களை பற்றி நாம் என்ன பேசி கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறோமா? இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோமா? இல்லை பிறருடைய நிலையை நாம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று அந்த குறைகளை சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறோமா? அப்பொழுது என்றால் நாம் 2 வகையான நற்கருணை வாங்குகிறோம். ஒன்று யூதாசின் நற்கருணை, யூதாசின் மனநிலையில் வாங்கக்கூடிய நற்கருணை. 2வது அன்னை மரியாவினுடைய மனநிலையில் வாங்கக்கூடிய நற்கருணை. யூதாசு மனநிலை என்றால் என்ன? யூதாசுக்கு தான் முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரங்களால் அவருக்கு நற்கருணை கொடுக்கிறார். சாத்தான் அவருக்குள் குடிகொள்கிறார். ஏனென்றால் யூதாசுடைய மனநிலை முழுமையாக சாத்தானால் நிரப்பப்பட்டிருந்தது. அதனால் தான் புனித அகஸ்தினார் சொல்லுவார், உன்னையன்றி உன்னை யாராலும் விடுவிக்க முடியாது. அதாவது நான் மனம் வைக்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும், இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் மனம் வைக்க வேண்டும். பிற மனம் வைத்து, அது உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய படிக்காத மாணவன், நான் படிக்காத மாணவனை கூட ஆசிரியர்கள் படிக்க வைத்து விடுவார்கள். ஆனா நான் படிக்கவே மாட்டேன்னு இருக்கிற மாணவர்களை
யார் நினைச்சாலும் அவங்கள படிக்க வைக்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏன்னா அன்பிற்கினிய உறவுகளே, நாம் யூதாஸின் மனநிலை நற்கருணை வாங்கிறோம் என்றால் திருப்பலி முடிந்த பிறகு நாமும் பிறரை திட்டுவோம், பிறரை இகழ்ந்து பேசுவோம், பிறரை மட்டம் தட்டுவோம், சோகங்களை நமக்குள் போட்டு அமுக்கி வைத்துக் கொள்வோம். தற்காலிகமாக மனிதர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் நிரந்தர துன்பமாக மாற்றி என்னை பார்த்து அப்படி பேசிவிட்டார்கள், என்னை பார்த்து இப்படி பேசிவிட்டார்கள் என்று சொல்லி நாம் கலக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவனியுங்கள். நீ இறைமகன் என்றால் இறங்கி வாரும், நீர் இறைமகன் தான் என்றால் எங்களுக்கு அருள் அடையாளங்களை காட்டும் என்று சோதித்தார்கள். நீ இறைமகன் தான் என்றால் இவனை எலியா வந்து விடுவிக்கட்டும், இவன் பார்ப்போம் எப்படிப்பட்டவன் என்று நக்கல் செய்த மனிதர்களை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதறிவிட்டு போய் கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தை என்னாலும் அவர் மனதிற்குள்ளாக செல்லவே இல்லை என்பதை பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளை நாமும் இன்று பார்ப்போம். நம்முடைய ஒவ்வொருடைய கரங்களிலும் திருப்பலியின் வழியாக, திருவிருந்தின் வழியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பமாக நமக்குள் வருகிறார். அவர் வாழ்வு தரக்கூடிய ஒரு உணவு, வாழ்வை அளிப்பவர் அல்ல, மாறாக நாம் தான் வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். என் குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை, என் குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஆபத்துகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சோதனைகளை இறைவன் தான் கொடுக்கிறார். ஏனென்றால் நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது கடவுளை பார்த்து ஆண்டவரே நீங்க அதை செஞ்சீங்க, ஆண்டவரே இது செஞ்சீங்க, நன்றி நன்றின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நாக்கு தான் சோதனை நேரத்தில் அவரை தூற்றக்கூடிய ஒரு நாக்காக மாறி விடுகிறது. அதாவது அன்னை மரியாளை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறார், ஆனால் சத்திரத்தில் அவருக்கு இடமில்லை. ஒரு மாட்டு தொழுவத்தில், மாட்டு மூத்திரத்திலும் மாட்டு சாணத்திலும் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த நேரத்தில் கூட அன்னை மரியாளும் சூசையப்பரும் இறைவனை பார்த்து திட்டவில்லை, இறைவனை பழிக்கவில்லை, இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றாற்போல் சென்றார்கள். எனவே இதனுடைய பொருள் என்ன? நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இறைவனை என்ன சொல்கிறோம், இறைவனுக்கு என்ன கொடுக்கிறோம் என்பது உண்மை அல்ல. மாறாக நாம் துன்பத்தில் இருக்கும் போதும் என்ன கொடுக்கிறோம் அதைத்தான் அபகூக்களை பார்க்கிறோம். அபகூக் 3:16-17 பார்க்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும், என் மந்தையில் இருக்க ஆடு மாடு எல்லாம் செத்து போனாலும் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்பேன் என்றுதான் சொல்கிறார். அதாவது துன்பத்தில் நாம் எப்படி இருப்போம்? ஒரு இன்முகமாக இன்பத்தோடு இருப்போமா, இல்லை துன்பத்தில் தான் இருப்போமா? நாம் துன்பத்திலே இருக்கிறோம், துன்பம்தான் என் குடும்பத்தை ஆட்டி படைக்கிறது, துன்பத்தில் தான் என்னாலும் இருக்கிறோம் என்றால் நாம் அழிந்து போக உணவிற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாம் துன்பத்தில் இருக்கிறோம். அழியாத உணவாகிய ஆண்டவரை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அதுதான் புனித வாழ்க்கை என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நாம் ஆலயத்திற்கு எதற்காக வருகிறோம்? ஒன்று, நன்றி சொல்ல வர வேண்டும். இரண்டாவது, எதற்காக என்றால், இறைவா துன்பத்தை எதிர்கொள்ள உம்முடைய கரத்தை என்னோடு இணைத்துக் கொள்ளும், என் கரத்தை உன்னோடு இணைத்துக் கொள்ளும் என்று வேண்ட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இந்த துன்பத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும் என்று வேண்டக்கூடாது. எனவே துன்பத்தை எதிர்கொள்ள எனக்கு துணிவை தாரும் இறைவா, உம்முடைய கரத்தை தாரும் இறைவா என கேட்கும் போதுதான் இறைவன் நம்மோடு இணைந்து செயல்படுகிறார். இல்லை என்றால் நாம் அழிகின்ற உணவோடே நம்மையும் அழிகின்ற ஒரு மனிதனாக மாற்றி விடுகிறோம் என்பது பொருள். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, அழிந்து போக உணவிற்காக நாம் வாழவில்லை, அழியாத உணவாகிய ஆண்டவர் இயேசுவோடு இணைவதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல ஆண்டவரோடு சேர்ந்த மனிதர்களும் எந்நாளும் வாழ்வார்கள் என்பதை நம் மனதில் இருத்தி கொண்டு அவரோடு இணைந்து எந்நாளும் உயிருள்ள அப்பமாக வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.